முடி வளரலேன்னு கவலைப்படுறவங்களுக்கு, முடி கொட்டுதேன்னு ஒரு சைடு கவலைப்படுறவங்களுக்கு, கருவேப்பிலையே சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா இன்னொரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு மிக்சர் ஜார்ல 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துருங்க. இப்ப கடாய் வச்சு 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, 10 பல்லு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்ப அரைச்ச கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போக வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி. இந்த மாதிரி சுட சுட சாதத்துல நெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும்.